4th ஆகஸ்ட். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியை, ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்னு பிரசங்கி 12:14 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமா இருக்கலாம், நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு நம்ம நன்மை செய்யலாம், நம்ம தீமை செய்யலாம். இந்த மாதிரி ஏசப்பா நம்மளோட கிரியை ஒன்று ஏசப்பா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய விஷயத்த பாவம் செஞ்சுட்டு, இது நம்ம அம்மா பார்க்கல, நம்ம அம்மாவுக்கு தெரியாது, நம்ம அப்பாவுக்கு தெரியாது, நம்ம டீச்சர்ஸ்க்கு தெரியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம மறைஞ்சு நிறைய நாள் பாவம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நன்மையானாலும் சரி, நம்மளோட காரியத்தில் நம்ம நன்மையானாலும் சரி, ஒரு தீமையான விஷயம்னாலும் சரி, ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஏசப்பா நம்மளை மன்னிப்பாங்க. ஏன்னா இது கிருபையின் காலம், அதனால நம்மளுக்கு மன்னிப்பு உண்டு. இந்த கிருபையின் காலம் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால நம்ம செய்கிற கிரியை நீங்கள் பார்த்து பார்த்து செய்யுங்க. அந்தரங்கமான பாவம் செஞ்சீங்கன்னா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. நன்மை செய்யுங்க, தீமை செய்யாதீங்க. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, எங்களோட ஒவ்வொரு கிரியையும் நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்கப்பா. நாங்கள் எந்தவித அந்தரங்கமான பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களோட ஒவ்வொரு காரியத்துலேயும் நாங்கள் நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது ஏசப்பா. நீங்கள் நியாயத்தில் ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே வரும், அன்னைக்கு நீங்கள் எங்களை கேட்பீங்க ஏசப்பா. நாங்கள் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பை ட்ரூத் ஆஃப் மெர்சி, ஹேவ் அ பிளஸட் டே.